நீங்கள் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நடக்கும் கெடுதலுக்கு காரணம் நீங்கள் செய்த ஒரு பழைய காரியம்தான் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருகிறது? கடவுள் ஏன் நல்லவர்களை சோதிக்கிறார்? இன்றைக்கு நாம் பார்க்க போகும் கதை இந்த கேள்விக்கான விடையை மிக தெளிவாக சொல்கிறது. ஒரு அப்பாவி மனிதன் செய்யாத தவற்றிற்காக கொல்லப்பட்டான். ஆனால் புத்தர் சொன்னார், அவனுக்கு நடந்தது சரிதான் என்று. அது எப்படி சரியாகும்? வாருங்கள், அந்த அதிர்ச்சியான உண்மையை இந்த கதையில் பார்ப்போம். கதை மகாகாளர் என்ற ஒரு தீவிரமான புத்த மதத் தொண்டரை பற்றியது. அவர் ஒரு சாதாரண மனிதர், ஆனால் தர்மத்தின் மீது அளவற்ற பற்று கொண்டவர். ஒரு நாள், அது ஒரு புனிதமான விரத நாள், உபோசதா. மகாகாளர் ஜெதவன மடாலயத்திற்கு சென்றார். அன்று இரவு முழுவதும் அவர் தூங்கவில்லை. புத்தரின் சீடர்கள் சொல்லும் தர்ம போதனைகளை கேட்டுக்கொண்டே மனதை ஒருமுகப்படுத்தி தியானத்தில் இருந்தார். அந்த இரவு அவ்வளவு அமைதியாக இருந்தது. அவர் மனதில் எந்த கவலையும் இல்லை, வெறுப்பும் இல்லை. முழுமையான சரணாகதி அடைந்த நிலையில் அவர் இருந்தார். விடியற்காலை நேரம் நெருங்கியது. சூரியன் லேசாக எட்டி பார்க்கும் நேரம். இரவு முழுவதும் விழித்திருந்த களைப்பு தீர மகாகாளர் மடாலயத்தின் வெளியே இருந்த குளக்கரையில் முகம் கழுவச் சென்றார். குளிர்ந்த நீர் அவர் முகத்தை தொட்டபோது அவர் மனது இன்னும் புத்துணர்ச்சி பெற்றது. ஆனால் நண்பர்களே, விதி அங்கேதான் காத்திருந்தது. அதே நேரத்தில் அந்த பகுதியில் ஒரு பணக்கார வீட்டில் திருடிய ஒரு கும்பல் திருட்டுப் பொருட்களுடன் ஓடி வந்தது. வீட்டின் உரிமையாளர்கள் அவர்களை துரத்திக் கொண்டே வந்தார்கள். திருடர்களுக்கு பயம் வந்துவிட்டது. பொருளோடு மாட்டினால் அடித்துக் கொன்று விடுவார்கள் என்று பயந்து அவர்கள் ஓடும் வழியில் குளக்கரையில் நின்று கொண்டிருந்த மகாகாளரின் காலடியில் அந்த திருட்டு மூட்டையை வீசிவிட்டு இருட்டில் மறைந்து விட்டார்கள். மகாகாளர் முகம் கழுவிவிட்டு நிமிர்ந்தார். அவர் காலடியில் அந்த மூட்டை. அடுத்த நொடி திருடர்களை துரத்தி வந்த உரிமையாளர்கள் அங்கே வந்தார்கள். அவர்கள் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. அங்கே தனி ஆளாக நின்றிருந்த மகாகாளரை பார்த்தார்கள். அவர் காலடியில் தங்கள் பொருட்கள் இருப்பதை பார்த்தார்கள். அவர்களுக்கு யோசிக்க கூட நேரம் இல்லை. ஓ, நீதான் அந்த திருடனா? சாமியார் வேஷமா போடுகிறாய்? பகல் வேஷம் போட்டுக்கொண்டு இரவில் கொள்ளையடிக்கிறாயா என்று கத்தினார்கள். மகாகாளர் பதறினார். ஐயா, நான் திருடன் இல்லை, நான் ஒரு உபாசகன். நான் இரவு முழுவதும் மடாலயத்தில் இருந்தேன் என்று கதறினார். ஆனால் கோபம் கண்ணை மறைத்தது. அவர்கள் கையில் கிடைத்த ஆயுதங்களால், கட்டைகளால் அவரை தாக்கத் தொடங்கினார்கள். இல்ல இல்ல என்ற அந்த அலறல் சத்தம் சிறிது நேரத்தில் அடங்கியது. இரவு முழுவதும் தர்மத்தை கேட்ட அந்த நல்ல மனிதர் ஒரு திருடனைப் போல அந்த இடத்திலேயே அடித்துக் கொல்லப்பட்டார். அந்த நள்ளிரவு அமைதியை கிழித்துக் கொண்டு ஓடி வந்த திருடர்கள் தர்மத்தின் பாதையில் இருந்தவர் மீது தடியால் அடி விழுந்தபோது அங்கிருந்த புத்தரின் சிலை கூட ஒரு கணம் மௌனித்திருக்கலாம். விடிந்தது. இளம் துறவிகள் குளக்கரைக்கு நீர் எடுக்க வந்தார்கள். அங்கே மகாகாளர் இரத்தம் தோய்ந்து கிடப்பதை பார்த்ததும் அவர்கள் அதிர்ந்து போனார்கள். ஐயோ, இவர் நேற்றிரவு நம்முடன் அமர்ந்து தர்மம் கேட்டவராயிற்றே. இவருக்கு இப்படி ஒரு கொடூரமான முடிவா? மகாகாளர் இறந்தவுடன் கதை முடிந்துவிடவில்லை. அங்கேதான் புத்தர் ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்கிறார். அது உங்கள் வாழ்க்கையையும் மாற்றக்கூடும். அது என்ன? அவர்கள் புத்தரிடம் ஓடினார்கள். அவர்கள் கண்களில் கண்ணீர். பகவானே, இது என்ன அநியாயம்? தர்மம் ஒருவரை காப்பாற்றாதா? இரவு முழுவதும் உங்களை நினைத்த ஒருவருக்கு பரிசாக மரணம் கிடைக்குமா? அவருக்கு இது தகுமா என்று கேட்டார்கள். அப்போது புத்தர் அவர்கள் முகத்தை பார்த்தார். அவர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அவர் சொன்ன பதில் அனைவரையும் உலுக்கியது. துறவிகளே, நீங்கள் இந்த பிறவியை மட்டும் பார்க்கிறீர்கள். அதனால் இது அநியாயமாக தெரிகிறது. ஆனால் கர்மவினையின் கணக்கு பல பிறவிகளை தாண்டியது. புத்தர் காலத்தை பின்னோக்கி திருப்பினார். முற்பிறவியில் இந்த மகாகாளர் அரசவையில் ஒரு அதிகாரியாக இருந்தார். அதிகாரம் கையில் இருந்த திமிர் அவருக்கு. அப்போது அவர் வேறொருவனின் மனைவி மீது ஆசைப்பட்டார். அந்த ஆசை கண்ணை மறைக்க அந்த பெண்ணின் கணவனை தன் அடியாட்களை வைத்து அடித்துக் கொன்றார். ஒரு அப்பாவியை கொன்றுவிட்டு அந்த பழியை தூக்கி எறிந்துவிட்டு சுகமாக வாழ்ந்தார். யாரும் பார்க்கவில்லை என்று அவர் நினைத்தார். ஆனால் பிரபஞ்சம் பார்த்து கொண்டிருந்தது.
அன்று அவர் ஒரு அப்பாவியை எப்படி அடித்துக் கொன்றாரோ அதே வலி, அதே ரத்தம், அதே அநியாயம் பல பிறவிகளுக்குப் பிறகு இன்று அவரை தேடி வந்திருக்கிறது. அன்று அவர் விதைத்த விதை இன்று மரமாகி அவர் தலையிலேயே விழுந்திருக்கிறது. மகாகாளர் இன்று நல்லவராக இருக்கலாம், ஆனால் பழைய கடன் தீர்க்கப்படாமல் இருந்தது. இன்று அது தீர்ந்துவிட்டது. இந்த கர்ம வினையின் தன்மையை விளக்க புத்தர் ஒரு அற்புதமான உதாரணத்தை சொன்னார். அது வைரம், டைமண்ட் பற்றியது. பாளி அத்தனா ஏவ கதம் பாபம் அத்தஜம் அத்த சம்பவம் ஆ அஸ்மமயம் மணிம் வஜிரம் இவ்வதுர்மேதம் அபிமந்ததி. தமிழ் விளக்கம்: கல்லிலிருந்து பிறக்கும் வைரம் எப்படி கல்லையே அறுக்கிறதோ அப்படியே ஒருவன் செய்யும் தீவினை அந்த அறிவிலியையே அழித்து விடுகிறது. நண்பர்களே, இந்த உதாரணத்தை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். வைரம் தன் கருவை கொண்ட கல்லையே அறுப்பது போல இன்று நாம் கோபத்தில் சொல்லும் ஒரு சொல் அல்லது பொறாமையில் செய்யும் ஒரு செயல் ஒரு நாள் நம்மையே வேட்டையாடும் ஆயுதமாக மாறும். அத்தஜம் அத்தஜம் என்கிறார் புத்தர். அதாவது தன்னிலிருந்து பிறந்தது. நமக்கு வரும் துன்பங்கள் எங்கிருந்தோ வானத்திலிருந்து குதிப்பதில்லை. நமக்கு எதிரிகள் வெளியிலிருந்து வருவதில்லை. நாம் செய்த செயல்கள், நாம் பேசிய வார்த்தைகள், நாம் கொடுத்த வலிகள், இவை எல்லாமே ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரம் போல நமக்குள் இறுகி போய்விடுகின்றன. காலம் கனியும் போது அந்த வைரம் நம்மையே அறுக்கிறது. மகாகாளரை அடித்தது அந்த வீட்டின் உரிமையாளர்கள் அல்ல, அவரை அடித்தது முற்பிறவியில் அவர் செய்த பாவம்தான். உரிமையாளர்கள் வெறும் கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டுமே. சரி, இந்த கதை மூலம் நாம் இன்று என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? பயப்பட வேண்டுமா, இல்ல புரிந்து கொள்ள வேண்டும்? வாழ்க்கையை ஒரு பூமராங் போல நினையுங்கள். நீங்கள் எதை நோக்கி எறிகிறீர்களோ அது சுற்றி வந்து உங்களையே தாக்கும். நீங்கள் அன்பை கொடுத்தால் அது பல மடங்காக திரும்ப வரும். நீங்கள் வலியை தந்தால் அது வட்டியும் முதலுமாக திரும்ப வரும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால், நான் நல்லவன்தானே, எனக்கு ஏன் இது நடக்கிறது என்று புலம்பாதீர்கள். பரவாயில்லை, ஏதோ ஒரு பழைய கணக்கு, ஓல்ட் டெப்ட் தீர்கிறது, என் சுமை குறைகிறது என்று நினையுங்கள். அந்த பக்குவம் வந்தால் துன்பம் உங்களை பாதிக்காது. அதே சமயம் விழிப்போடு இருங்கள். இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் நாளை உங்களுக்கான விதியாக மாறும். யாரும் பார்க்கவில்லை என்று தவறு செய்யாதீர்கள். உங்கள் மனசாட்சி பார்த்து கொண்டிருக்கிறது. அதுதான் உங்களின் கர்ம வினை பதிவேடு. இன்றைய நாள் ஒரு சிறிய உறுதிமொழியை எடுப்போம். இன்று எனக்கு நடக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் நான் மட்டுமே பொறுப்பு. இனி வரும் காலங்களில் என்னை அறுக்கும் வைரத்தை நான் உருவாக்க மாட்டேன். என்னை காக்கும் கவசத்தை, நல்ல செயல்களை மட்டுமே உருவாக்குவேன். இந்த கதை உங்கள் நண்பர் யாருக்காவது இப்போது தேவைப்படலாம். கஷ்டத்தில் இருப்பவர்கள், அவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். ஒருவேளை அவர்கள் மனம் இதன் மூலம் அமைதியடையலாம். இந்த கதை உங்களுக்குள் இருந்த ஏன் என்ற கேள்விக்கு விடை கொடுத்ததா? கர்ம வினையை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்ஸில் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று பதிவிடுங்கள். நம் தம்மபத பயணம் தொடரும். அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.